ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு 5 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணாலும் இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் நான் பேபிக்கு ட்ரை பண்ணுறேன், பேபி டிலே ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களோட ஓவுலேஷன், அதாவது சரியான கருமுட்டை வெடிக்கிற நாளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது கருமுட்டை வெடிக்கிற நாளை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். அதுதான் நான் சொல்கிறேன் ஓவுலேஷன் நாள். ஓவுலேஷன் நாளை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். அப்பையும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட லாஸ்ட் பீரியட் டேட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஓவுலேஷனால் நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஓவுலேஷனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷனால் நிறைய பேர் கேட்குறீங்க, ஏர்லி மார்னிங் இன்டர்கோர்ஸில் இருக்கணுமா இல்லை நைட் இன்டர்கோர்ஸில் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்லி மார்னிங் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நைட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் பேபி சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். அதுவும் உங்களோட ஓவுலேஷனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த டைமில் நீங்கள் எப்போனாலும் இன்டர்கோர்ஸில் இருந்துக்கலாம். ஆனால் ஓவுலேஷன் நாளில் கட்டாயம் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தே ஆகணும். தேர்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் இந்த மாதிரியான பழக்கம் எல்லாம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குது அப்படின்னா உங்களோட விந்துக்களோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபோர்த்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட் ரெகுலர் பீரியடாக இருக்கணும். அதாவது பீரியட் 28 அல்லது 30 நாளுக்குள்ளே பீரியட் வந்தே ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பீரியடை ரெகுலர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கணும். நல்ல ஹெல்தி, அதாவது ஃபோலிக் ஆசிட், அயன், கால்சியம் உள்ள உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். அது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அஜினமோட்டோ சேர்த்த உணவுகளையும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ட உணவு, அதாவது வீட்லேயே செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. பேபிக்கு ட்ரை பண்ணுறப்பையும் சரி, ஆஃப்டர் பேபியும் சரி, அதாவது பேபி டெலிவரிக்கு அப்புறமும் சரி, பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும் சரி, எல்லா நாளுமே நல்ல ஹெல்தி உணவுகள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனால் அதிகமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம். இப்போ நான் சொன்ன பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த 5 விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் சீக்கிரமே கிடைக்கும். இந்த 5 விஷயங்களையும் ட்ரை பண்ணி உங்களுக்கு பீரியட் தள்ளி போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பீரியட் மிஸ் ஆனால் 5ஆவது நாள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மளுக்கு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இது மாதிரி இன்னொரு ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.